தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டது. யாரால்? உங்களால் தான், உங்களால் மட்டும்தான். வின்னர் படம் பார்த்திருக்கீங்களா? வின்னர் படத்துல ஒரு கேரக்டர் வரும், அதே கேரக்டர் தான் இவரு. தைரியமா வர மாதிரி வருவாரு, பயந்து ஓடி போய்வாரு. இளைஞர்களிடையே போதைப் பொருள் பயன்பாடு பரவலாக உள்ளது. அடே அப்பா, என்ன ஒரு அக்கறை! போதைப் பொருள் பயன்பாடை பற்றி நீங்க பேசலாமா? குஜராத்ல உங்க முந்த்ரா துறைமுகத்துல 5 லட்சம் கோடி, 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல, 5 லட்சம் கோடி உடைய போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. பிளாக் வெல்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தி அப்படின்னு சொன்னா, நம்ம ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக 23, 24, 25, 26 இந்த 4வது வருஷம் வெற்றிகரமா வெளியேறியிருக்காரு. 4 வருஷமும் வெளியேறியிருக்காரு, இந்த 4வது வருஷமும் வெளியேறியிருக்காரு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவருக்கு ஆளுநர் உரை அப்படிங்கிறது வருஷ தொடக்கத்துல என்னைக்கு சட்டமன்றம் கூடுதோ அன்னைக்கு அவர் ஆளுநர் உரையோட அந்த சட்டமன்றம் தொடங்கணும் அப்படிங்கிறது ஒரு மரபு. அவரு எனக்கு தெரிஞ்சு அவர் பாக்குற ஒரே வேலை அந்த வேலைதான். அந்த வேலையை கூட 2023ஆம் ஆண்டு இந்த அரசு, திராவிட மாடல் அரசு அமைஞ்ச உடனே முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போது அவர் என்ன பண்றாரு, அவருக்கு ஒரு உரை தயாரிச்சு கொடுத்துட்டாங்க. அவர் என்ன படிக்கணும் அப்படிங்கிற உரையை தயாரிச்சு கொடுத்ததுக்கு அவர் ஓகே சொல்லி அப்ரூவ் பண்ணி தான் இங்க எல்லாத்துக்குமே கொடுத்து அதை அவர் வாசிக்கிறாரு. அவர் இங்க என்ன அரசாங்கம் என்ன எழுதி கொடுக்குதோ, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எல்லாரும் சேர்ந்து என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை தான் அவர் அங்க படிக்கணும். அதுதான் ஒரு மரபும் கூட, ஒரு சட்டமும் கூட. அவர் அதை தாண்டி எந்த அரசியலுமே அவர் எந்த இடத்துலயுமே பண்ணிடக்கூடாது, பேசிடக்கூடாது. அவருக்கு அவ்வளவுதான் அதிகாரம். அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்றாருன்னா, இந்த திராவிட மாடல் அந்த அறிக்கையில, அந்த உரையில நம்ம தமிழ்நாடு அரசு எழுதி கொடுத்திருக்கு. திராவிட மாடல் அண்ணா, பெரியார், கலைஞர், அம்பேத்கர் இவங்களுடைய வார்த்தை, இவங்களுடைய பேரு எல்லாத்தையுமே நீக்கிட்டு கூடுதலா விவேகானந்தர் அப்படிங்கிற பேரை அவர் சேர்க்கிறார். அப்போ இது நம்மளுடைய தமிழ்நாட்டு அரசாங்கம் எழுதி கொடுத்த விஷயம் அப்படின்றத தாண்டி இந்த அண்ணா, பெரியார், கலைஞர், அம்பேத்கர் இவங்க எல்லாமே காமராஜர் இவங்க எல்லாமே நம்ம சமுதாயம், தமிழ்நாடு முன்னேறதுக்கான வழிகாட்டியா இருந்தவங்க. அவங்க பேரை எல்லாம் அவர் நீக்கிட்டாரு. எப்படி பிடிக்கும் அவருக்கு? அவர் எல்லாத்தையுமே மத ரீதியா பாக்குறாங்க. மதத்தால உருவாகிற ஒரு அரசாங்கமா இருக்குது. 80+20ன்னு அப்படியே கொக்கரிக்கிறாங்க. அப்படித்தான் அவங்க யோசிக்க முடியும். RSS மூளை அப்படிதான் வேலை செய்யும். RSS பயிற்சி அப்படிதான் பண்ணும். அவர் ஒரு மாணவர் தானே RSSல. மதத்துக்காக தான் அடையாளப்படுத்தப்படுறார் விவேகானந்தர். அவரோட பேரை அதுல சேர்க்கிறாரு. இந்த ஆளுநர் உரையை அவர் படிச்சது தவறு, நாங்க எழுதி கொடுத்தது வேறன்னு சொல்லி தமிழ்நாடு அரசுடைய முதலமைச்சர் அன்னைக்கே புடதில தட்டி அவர் பட்டு அவை குறிப்புல ஏறாது அப்படின்னு சொன்ன உடனே அவர் மடமடன் வெளிநடப்பு பண்ணாரு. இது வெற்றிகரமாக முதல் வெளிநடப்பு. அப்புறம் 2வது வெளிநடப்பு என்ன அப்படின்னா, 2024ஆம் ஆண்டு இதை படிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பிடிவாதம். எதனால அவர் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார்னா, இது உண்மைக்கு புறம்பா இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு வர்றாரு. அடுத்து என்ன பண்றாருன்னா, முதல் பக்கத்தை மட்டும் படிச்சுட்டு வெளிநடப்பு பண்ணிடுறாரு. போன முறை 23ல என்ன நடக்குது, அவர் இஷ்டத்துக்கு படிச்சாரு, மண்டையில தட்டணும். 2வது முதல் பக்கத்தை மட்டும் படிச்சுட்டு வெளியேறிட்டார். இது 2வது முறை. 3வது 2025ல அதுல என்ன சொல்றாருன்னா, கலைஞர் உரிமை தொகை திட்டம், சாலைகள் மேம்பாடு மற்றும் கோவில் நிலம் மீட்பு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல நிறைய அரசியோடைய அந்த திட்டங்கள் எழுதி கொடுத்திருக்கோம். இந்த கோவில் நிலம் மீட்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு இன்னைக்கும் அவர் அதை சொல்லியிருக்காரு. பேசுவோம், இந்த வீடியோலயே பேசுவோம். இந்த கோயில் நில மீட்பு அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு அதை எப்படி ஏத்துக்க முடியும்? சோ இது ஏத்துக்க முடியாது. தலைவர் கலைஞர் அப்படிங்கிறவர் பெரிய ஆளுமை அரசியல்ல, இந்திய அரசியல்ல. ஆனா அவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தான். ஆனா அவர் இந்திய அரசியல்லையே மிகப்பெரிய ஆளுமையா இருந்தாரு. அதனால அவரை ஏத்துக்க முடியாது. அவரோட எதிர்ப்பு எப்பவுமே சைலண்டா பார்ப்பனியத்தை தான் போட்டு ஏத்துட்டு இருந்தாரு. அதனால அவங்க கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. மகளிர் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஏத்துக்கல. அப்புறம் சாலைகள் மேம்பாடு, ஏன்னா அவங்க ஆளுகிற மாநிலங்கள் எல்லாத்துலயுமே சாலைகள் அப்படியே வழுக்கிட்டு போற மாதிரிதான் இருக்கும். ஏன்னா எல்லாத்துலயும் டைல்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. இங்க தமிழ்நாட்டுல சாலைகள் மோசமா
வித்தியாசமா இருக்கு, அதனால வந்து அவர் அப்படிதான் கம்பேர் பண்ணி அதை நான் வாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதோட சேர்த்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தேசிய கீதம் வந்து நீங்க முதல்ல பாடணும் அப்படின்னு சொல்றாரு. இது எங்க இருந்து வருது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இது தேசிய கீதத்தை நீங்க பாடல முதல்ல, அதனால நான் வந்து வெளிநடப்பு பண்றேன், மைக்க வேற ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னு, நான் பேசும்போது மைக் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றாரு. இது இன்னைக்கு சட்டசபையில நடந்த விஷயம். வெளியில போயிட்டு ஒரு 13 பாயிண்ட் வந்து அறிக்கையா வெளியே விடுது ஆளுநர் மாளிகை. எக்ஸ்ல வந்து போடுறாங்க. அதாவது அவர் போய் கொஞ்ச நேரத்திலே வருதுன்னா, இது முன்னாடியே பிளான் பண்ணிட்டு இப்படிதான் இது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, நான் இத வந்து பொய் தான் நான் சொல்ல போறேன், அவங்க கொடுக்கறத நான் வாசிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு வர்றாரு. கிண்டியில இருந்து இதுக்கு மெனக்கட்டு கிளம்பி பெட்ரோல் போட்டு இவங்க பின்னாடி எஸ்கார்ட்லாம் வந்து, இது தேவையில்லாத செலவுதான். பாவம், அவருக்கும் தேவையில்லாத அலைச்சல். அவர் ஆளுநர் மாளிகையிலேயே இருந்திருக்கலாம், வர முடியாதுன்னு சொல்லியிருந்தாருன்னா ஒரு விஷயமா போயிருக்கும். இப்ப வந்து இதுக்கு வருவோம். இன்னைக்கு நடந்தது வந்து வழக்கம் போல் மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து போன வருஷமே வந்து தேசிய கீதம் பாடலன்னு தான் ஒரு விஷயம் வந்தது. நம்ம மக்கள், தமிழ்நாட்டு மக்கள்ல இருந்து, நம்மளுடைய அதிகாரிகள்ல இருந்து, நம்மளுடைய அரசாங்கத்துல இருந்து, எம்பில இருந்து, எம்எல்ஏஸ்ல இருந்து எல்லாமே போதுமான விளக்கம் கொடுத்தாச்சு. இது 1991ல இருந்து இந்த மரபு வந்துட்டு இருக்கு, இப்படிதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இத வந்து சொல்லியாச்சு. முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து, அதுக்கப்புறம் தான் வந்து தேசிய கீதம். முடிக்கும் போது வந்து தேசிய கீதம் போட்டுதான் முடிக்கிறது. அது நம்ம ஸ்கூல்லயும் நம்ம அப்படிதான் வந்து பழகி இருக்கிறோம், காலேஜ்லயும் அப்படிதான் நம்ம பழகி இருக்கிறோம், அரசு நடத்துற பொது நிகழ்ச்சியிலையுமே நம்ம அப்படிதான் பழகி இருக்கோம். சோ இதுதான் தமிழ்நாடு. முதல்ல வந்து தமிழ்தாய் வாழ்த்து. இந்தியாவிலேயே வந்து தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்னு வந்து மாநிலத்துக்கு அவங்களோட மொழிக்கு ஒரு வாழ்த்து இருந்துச்சுன்னா அது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான். அதைத்தான் அவங்களால ஏத்துக்கவே முடியல. இதுல இன்னொரு ஒரு பின் பாயிண்ட் என்னன்னா, சங்கராச்சாரியர் ஒருத்தர் உங்களுக்கு தெரியும். அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, மேடையில வந்து அவரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு அரசாங்க நிகழ்ச்சி ஒண்ணு நடக்கும்போது அந்த இடத்துல மேடையில கூப்பிட்டு வச்சு அவர் உட்கார்ந்துருக்கும் போது தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கும் போது அவருக்கு அண்ண மூடி உட்கார்ந்துருந்தார். அது என்னன்னா ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து தியானத்துல இருந்தாரு. அவர் வந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது எந்திரிக்கணும், அதுதான் மரபு, அதுதான் நம்ம தாய்மொழிக்கு நம்ம கொடுக்கிற மரியாதை, நம்ம தமிழ் மொழிக்கு நம்ம கொடுக்கிற மரியாதை. அந்த மரியாதை அவங்களுக்கு தெரியாது இல்ல. அவங்களுக்கு சமஸ்கிருதத்துல சொன்னா அவங்க எழுந்திருச்சு நிக்கலாம் ஒருவேளை. இது தமிழ்தாய் வாழ்த்து தானே, அதனால அவர் கண்ணை மூடிட்டு இருந்தாரு. அதேதான் இவரும். தமிழ்தாய் வாழ்த்து வந்து இதே எந்த தமிழ்நாட்டுல மட்டும்தான் அப்படி இருக்குன்னா, உங்க புதுச்சேரி மாநிலம் இருக்கே அதுல வந்து கூட்டணி ஆட்சி தானே இருக்கு. முதல்வர் இருக்காருல உங்க ரங்கசாமி, அவர் இருக்காருல முதல்வர், அவரோட சட்டசபையிலுமே வந்து முதல்ல தேசிய கீதம் இல்லாம தான் தொடங்குது. சோ இவர் வந்து ஏதாவது ஒரு குறை சொல்லணும். போன வருஷமே போட்டு அந்த அடி அடிச்சாங்களே, அப்ப இந்த முறையாவது வந்து நம்ம மானத்தை காப்பாத்திக்கணும், மரியாதையை காப்பாத்திக்கணும், கொடுக்குற விஷயத்த நம்ம மரியாதையை ஏத்துக்கணும். ஓகே ஓகே, உங்களுக்கு என்ன தமிழ்தாய் வாழ்த்தா, ஓகே, கடைசியில தேசிய கீதமா, மரபு 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 மரபுன்னு இவங்க எல்லாத்துலயும் சொல்றாங்கல்ல, கலாச்சாரம் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, பாரம்பரியம் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, பண்பாடு இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அப்ப உங்களோடது மட்டும்தான் இங்க வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணணுமா என்ன? இங்க தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு மரபு இருக்கு, தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மரபு இருக்கு, அதை கடைப்பிடிக்கிறதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு கஷ்டம்? ஏன்னா தமிழ்நாடு அப்படின்னாலே உங்களுக்கு, தமிழர்கள் அப்படின்னாலே உங்களுக்கு எட்டிக்காயா கசக்குது. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, வெளியில போயிட்டு ஒரு நீளமான 13 பாயிண்ட் உள்ள ஒரு அறிக்கை வந்து வெளியிடுறாரு. இப்ப அந்த அறிக்கை ஒன்னொன்னா வாசிச்சு அது என்னன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆளுநரின் மைக் திரும்ப திரும்ப அணைக்கப்பட்டது, பேச அனுமதிக்கப்படவில்லை. ஆளுநரின் மைக் வந்து ஆஃப் பண்ணப்பட்டது, பேச திரும்ப திரும்ப ஆஃப் பண்ணாங்களாம். பேசுறதுக்கே வந்து வாய்ப்பளிக்கலையாம். பேசுறதுக்கு தானே உன்னைய கூப்பிட்டு உன் தலையிலேயே குட்டணும், நாங்க குடிக்கிற அறிக்கையை நீ வாசிக்கணும்னு சொல்லி தானே கூப்பிட்டுருக்கோம், அதுக்கு தானே நீங்க வந்திருக்கீங்க. அது எப்படி வந்து நாங்க மைக் ஆஃப் பண்ணுவோம்? எல்லாருமே தமிழ்நாடு அந்த தலைமைச் செயலகத்துல உள்ள பிரஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே இருக்காங்க, இது போக பார்வையாளர்கள் இருக்காங்க, எதிர்கட்சிகள் எல்லாமே இருக்குது. எப்படி மைக்க வந்து உங்களை பேச சொல்லிட்டு எப்படி ஆஃப் பண்ணுவோம்? அந்த அளவுக்கு நாகரிகம் தெரியாதவர்கள் தமிழர்கள் கிடையாது ஆரியன் ரவி அவர்களே. நீங்க வந்து ஏதோ சின்ன பிள்ளைங்க வந்து ஸ்கூல்ல மிஸ் இவன் என்னை அடிச்சுட்டா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. மைக்க வந்து திரும்ப திரும்ப ஆஃப் பண்ணி வச்சோமா. உரையில் பல ஆதாரமற்ற கூற்றுகள் மற்றும் தவறான தகவல்கள் உள்ளன. இது வந்து தமிழ்நாடு சட்டசபை கிடையாது, பீகார் சட்டசபை, உத்தரப்பிரதேச சட்டசபை, குறிப்பா சொல்லணும்னா பாஜக ஆளுகின்ற எல்லா மாநிலத்துல உள்ள சட்டசபையில தான் இந்த மாதிரி பொய்யோ வரலாற்று திருப்புகளோ இல்ல தவறான தகவல்களோ இருக்கும். அங்கன்னு நினைச்சிட்டு இங்க பேசுறீங்க. தவறான தகவல் எதுவுமே கொடுக்கல ஆரியன் ரவி அவர்களே. மக்களை பாதிக்கும் பல முக்கிய பிரச்சனைகள் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளன. அடையப்பா,
என்ன ஒரு ஆழ்ந்த அக்கறை. மக்களை பாதிக்கும் முக்கிய பிரச்சனைகளா? அது என்னன்னு லிஸ்ட் போடுறீங்களா கொஞ்சம்? என்ன மக்கள் என்ன பாதிச்சிருக்காங்க? நீங்க இன்னும் வடநாட்டுல நார்த் இந்தியால குறிப்பா வந்து பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள்ல நடக்கிற நினைச்சிட்டு நீங்க பேசுறீங்களா? அப்படி என்ன முக்கிய பிரச்சனை? எல்லாமே திறம்பட கையாண்டுட்டு இருக்கு இந்த அரசு. உங்களுக்கு குறை சொல்லணும் அப்படின்னா நேர்மையா சொல்லுங்க. எப்படி இந்த சிதம்பரம் கோயில்ல வந்து போன முறை சொல்லியிருந்தீங்களே, சின்ன குழந்தைங்களுக்கு வந்து விவாகம் பண்ணி வைக்கிறாங்க, சிறுவயது விவாகம், பால்ய விவாகம் நடக்குது அப்படின்னு சொல்லும் போது அது நீங்க வேற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்களே, அது நான் சொல்ல விருப்பப்படல மறுபடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி ஒரு விஷயமே நடக்கலன்னு சொல்லியாச்சு, நிரூபிச்சாச்சு. அந்த தீட்சிதர்களுக்கு சிறு வயதுல வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்ற விஷயத்த அதை நாங்க நிரூபிச்சிட்டோம். நிரூபிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து என்ன சொன்னீங்க? அதை அப்படியே கண்டுக்காம போயாச்சு. அப்ப நீங்க பழி மட்டும்தான் சொல்றீங்க. அப்படியே ஒரு பெரிய ஒரு விஷயம் சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிறது. அடுத்து என்னடா பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து என்னடா பழி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு 12 லட்சம் கோடி முதலீடு ஈர்க்கப்பட்டது என்ற கூற்று உண்மைக்கு மாறானது. இது ஏதாவது டேட்டா இருக்கா ஆரியன் ரவி அவர்களே? டேட்டா இருந்தா சொல்லுங்க, அதுக்கு பதில் எங்க அரசாங்கம் சொல்லும். இன்னொரு ஒரு விஷயம், அப்படியே உங்க கூற்றின்படியே வந்து குறைஞ்சது அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்களா தான் இருப்பீங்க. தமிழ்நாட்டுக்கு வர இருந்த ஒரு தொழிற்சாலையை வந்து ஆந்திர பிரதேசத்துக்கு உங்க கூட்டணி அரசாங்கத்துக்காக நீங்க வந்து கொண்டு போயிட்டீங்க. அது உண்மையா? நீங்க சொல்ற விஷயம் உண்மையா இருக்க பட்சத்துல இப்படித்தான் வந்து சில காரணங்கள், சீப்பான காரணங்களுக்காக தான் வந்து இருக்குமே தவிர மற்றபடி இருக்க வாய்ப்பு இல்ல. அதுக்கு நீங்க டேட்டா கொடுங்க, எங்க ஆட்கள் பதில் சொல்லுவாங்க. FDI தரவரிசையில் தமிழ்நாடு 4ஆம் இடத்தில் இருந்து 6ஆம் இடத்திற்கு சரிந்துள்ளது. காரணம் நீங்க தான். 4ஆம் இடத்துல இருந்து 6ஆவது இடத்துக்கு போயிருக்குன்னா காரணம் நீங்க தான். பெண்கள் பாதுகாப்பு முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் பாதுகாப்பை பற்றி நீங்க பேசலாமா மிஸ்டர் ஆரியன் ரவி அவர்களே? நீங்க பேசலாமா? இருக்கிற அந்த பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற அந்த கட்சியில, உங்க கட்சியில RSS பின்புலத்துல இருக்கிற அந்த கட்சியில இருக்கிற எல்லார் மேலயுமே 90% மேலதான் வந்து MP, MLA எல்லார் மேலயுமே பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க எங்கோ வந்து 1-2 இடத்துல வந்து ஒரு தனி மனித ஒழுக்கத்தின் விஷயமா நடக்கிற ஒரு பெண்கள் மீதான ஒரு வன்முறையாகட்டும், இதெல்லாம் நீங்க வந்து டேட்டால கொண்டு வருவீங்க. டேட்டா இருக்குன்னு வேற கதை சொல்வீங்க. அப்ப கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்ததே இந்த செங்கார், குல்தீப் செங்கார்னு நினைக்கிறேன், அவர் இப்பதானே பிரச்சனையில வந்தாரு. அந்த பொண்ணு அவர் எந்த மாதிரி இப்ப சைகை பண்ணாருன்ற வீடியோ வெளியே இருந்துச்சே. அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு வார்த்தையாவது நீங்க பேசுனீங்களா? உன்னாவ் வழக்கு உத்தரப்பிரதேசத்துல இது பேசுனீங்களா? மணிப்பூர் சொல்லவே உங்களுக்கு எல்லாம் கூசல, அதை நினைக்கவே உங்களுக்கு எல்லாம் கூசல. அது எப்படி நீங்க சொல்லுவீங்க? தமிழ்நாட்டுல அப்படி என்ன உங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு? பெண்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 44% மேல இங்க வேலைக்கு போற பெண்கள் அதிகமா இருக்காங்க. தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலம் அப்படிங்கறதுனால மட்டும்தான். எந்த இடத்துல நீங்க சொல்லுங்க பாப்போம். எந்த இடத்துல நீங்க ஆள்ற மாநிலங்கள்ல எந்த இடத்துல அவ்வளவு தூரம் வந்து பெண்களுக்குரிய பாதுகாப்பா நாங்க கொடுத்திருக்கிறோம், பெண்களுக்குரிய பாதுகாப்பு எங்கள்கிட்ட இருக்கு நீங்க சொல்லுங்க பாப்போம். விளையாட்டு வீராங்கனைகளை நீங்க என்ன பாடுபடுத்துறீங்க? கேஸ் போட்டீங்களா? FIR பதிய முடிஞ்சது? அவங்களால கோர்ட்டுக்கு போய் தான் பதிய முடிஞ்சது. அந்த குற்றவாளிக்கு நீங்க உங்க கட்சியில தான் இடம் கொடுத்திருக்கீங்க. அவரோட மருமகனுக்கு அதே வேலை தான் கொடுத்திருக்கீங்க விளையாட்டுத்துறையில. அவரு பண்ற பாலியல் சீண்டலுக்கு ஒத்துழைச்சாதான் அந்த பெண்கள் வந்து மேல வர முடியும். கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம சொல்றீங்க. போய் அவங்க வாங்கின பதக்கத்தெல்லாம் கொண்டு போயிட்டு நாங்க காசியில கொண்டு போட போறோம்னாங்க, கங்கையில கொண்டு போட போறோம்னாங்க. அப்பெல்லாம் எங்க போயிருந்தீங்க? பெண்கள் பாதுகாப்பு மேல பெரிய அக்கறை தான் உங்களுக்கு. தலித் மக்கள் மீதான வன்கொடுமைகள் மற்றும் தலித் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை கடுமையாக அதிகரித்துள்ளன. அட்டேப்பா 2022-23 தலித் மக்கள் மீதான வன்கொடுமை மாநிலங்கள் பட்டியல்: ஊபி 15,368, ராஜஸ்தான் 8,752, மத்திய பிரதேசம் 7,733, பீகார் 6,509, ஒடிசா 2,902, மகாராஷ்டிரா 2,743, தமிழ்நாடு 1,761. 2023 உத்தரப்பிரதேசத்துல 15,130 அவனே கொடுத்துட்டா மிக அதிகம்னு கொடுத்திருக்கிறான். ராஜஸ்தான் 8,449, மத்திய பிரதேசம் 8,232, பீகார் 7,064. இதெல்லாம் என்ன தெரியுமா? தலித் மக்கள் மற்றும் பெண்கள் மீதானே சேர்த்துக்கலாம். தலித் மக்கள் மீதான நடந்த வன்முறைகள் நீங்க ஆளுகின்ற மாநிலங்களுடைய டேட்டா. இதுல 2022-23க்கு இந்த லட்சணம். இது என்ன இன்னொரு முக்கியமான ஒரு பியூட்டி என்னன்னா, இதுல பதிஞ்சது மட்டும்தான் FIR வந்து போட்டு அந்த கணக்கு வந்தது மட்டும்தான் இவ்வளவு இருக்கு. ஆனா கணக்கு வராததோ, FIR போடுறதுக்கு அவங்க ஏத்துக்காமலோ இல்ல இந்த மக்கள் வந்து பயந்துட்டோ
அந்த இடத்துல வந்து இன்னும் எத்தனை கேஸ் வெளியே வருமோ தெரியாது. ஏதோ வந்து ஒரு ஒரு பாவம் புண்ணிய பார்த்தோ இல்ல போனா போகுதுன்னு நினைச்சோ போட்ட கேசஸ் தான் இது ஃபுல்லாவேவும். அதுவே இவ்வளவு வந்திருக்கு ஹையா. பிஜேபி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும், வெளியில கொடுக்கறது ஒரு கணக்கா கொடுப்பீங்க. அப்படித்தான் அதுவே வந்து உங்களுக்கு ஹையா தான் இருக்கு. நீங்க எல்லாம் பேசவே கூடாது. தமிழ்நாட்டை பத்தி நீங்க பேசவே கூடாது. 2025 ஜனவரியில இருந்து ஜூன் வரை என்ஜிஓ தரவு, சிஜேபி அறிக்கை. சிஜேபி அப்படின்னா சிட்டிசன்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் அண்ட் பீஸ் அப்படின்னு போன்ற அமைப்புகள் வந்து கொடுத்த அறிக்கை என்னன்னா 113 வன்கொடுமை சம்பவங்கள். ஊபியில மட்டும் 34, மாப்பியில 15, தமிழ்நாடு 8. எல்லாத்துலயுமே எவ்வளவு இதெல்லாம் வந்து ஒரு தனி மனித ஒழுக்கத்துக்கு கேடு விளைவிக்கிற ஒரு விஷயம். அவங்க தனி மனித ஒழுக்கம் இல்லாம இந்த மாதிரி நடந்த விஷயம். அது இந்தியா ஃபுல்லாவே இருக்கு. ஏன்னா இந்த உயர் சாதி அப்படிங்கிறவங்க தாண்டி இப்ப இடைநிலை சாதி இருக்காங்கல்ல, அவங்க மண்டைக்குள்ள ஃபுல்லா நீங்க புகுத்தி வச்ச விஷயம். அங்கங்க 2000 வருஷ போராட்டம் இது. அதனால அங்கங்க இருக்கு. இது தவறுதான், அது தவறுதான். இன்னும் வந்து இதை எப்படி நம்ம தீக்கணும், இதை எப்படி நம்ம சுமூகமா கொண்டு வரணும், இந்த தலித்துகளுக்கு எதிரான ஒரு வன்கொடுமை இல்லாம இருக்கிறதுக்கோ இல்ல பெண்கள் மீதான வன்கொடுமை இல்லாம இருக்கிறதுக்கோ தலித் மீதான வன்முறைகள் இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் இன்னைக்கு அரசாங்கம் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கு. இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இன்னும் நிறைய ஸ்டெப் எடுப்போம். இது இல்லாமையே ஆக்குவோம். ஆனா உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? அப்படி சொல்லவே முடியாது. நீங்க எல்லாம் தமிழ்நாட்டை பற்றி பேசலாமா? தமிழ்நாட்டை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு மிஸ்டர் ஆரியன் ரவி அவர்களே? இளைஞர்களிடையே போதைப் பொருள் பயன்பாடு பரவலாக உள்ளது. அடே அப்பா, என்ன ஒரு அக்கறை! போதைப் பொருள் பயன்பாடை பற்றி நீங்க பேசலாமா? நீங்க பேசுறதுக்கு உண்டான தகுதி உங்களுக்கு இருக்கா ஆரியன் ரவி அவர்களே? என்ன தகுதி உங்களுக்கு இருக்கு? எல்லாரும் மறந்துட்டோம்னு நினைச்சீங்களா? குஜராத்ல உங்க முந்த்ரா துறைமுகத்துல 5 லட்சம் கோடி, 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல, 5 லட்சம் கோடி உடைய போதைப் பொருள் வந்து கைப்பற்றப்பட்டது, பிடிப்பட்டது. என்னாச்சு? விமானத்துறை கிடையாது, உங்க கட்டுப்பாட்டுலதான் இருந்தது. அதை யாருக்கு தாரவாத்தீங்கன்னு தெரியும். துறைமுகங்கள் யார்கிட்ட இருக்கு, அதை நீங்க யார்கிட்ட தாரவாத்தீங்கன்னு தெரியும். இந்த 5 லட்சம் கோடி போதைப் பொருள் எங்க போச்சு? யாருடைய வேலை அது கண்டுபிடிக்கிற வேலை? போதைப் பொருள் ஒழிப்பு துறைன்னு ஒரு துறை வச்சிருக்கீங்களே, அது என்னாச்சு? செயல்படுதா இல்லையா? எப்படி வந்து விமானத்துறை அமைச்சர்னு ஒருத்தர் வந்து பேருக்கு இருக்கிறாரோ அதே மாதிரிதான். ஏன்னா விமானம் இல்லையே. விமானம் இல்லாம நீங்க வந்து விமானத்துறைன்னு ஒண்ணு வச்சிருந்தீங்க, இப்போ என்ன பண்ண போறீங்க? நீங்க எல்லாம் பேசலாமா தமிழ்நாட்டை பற்றி? அது 5 லட்சம் கோடிங்கிறது எவ்வளவு பெரிய அமௌண்ட் சார். எங்க போச்சு அது? தமிழ்நாடு மாநிலம் தான், அது எவ்வளவு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் நீங்க பேசலாமா? குஜராத்ல மது விலக்குன்னு போட்டிருக்கிறீங்க, மது விலக்கு மாநிலம்னு இருக்கு. ஆனா கள்ளச்சாராயம் ஆறா ஓடுது. நீங்க அதை பற்றி பேசலாமா? போதையை பற்றி நீங்க பேசலாமா? கஞ்சா செடியை வீட்டுல பயிரிட்டு இருக்கான், நார்த் இந்தியால மாடியில இருக்கான். போற இடம் நம்ம நிறைய வீடியோஸ் வந்திருக்கு. போற இடம் வர இடம் பூரா லாரி டிரைவர்ஸ், நம்ம ஊர் லாரி டிரைவர்ஸ் ஃபுல்லாவே பாத்துட்டு போறோம். ரோட்டு ஓரத்திலேயே வந்து அத விளைய வச்சுட்டு இருக்காங்க, சாதாரணமா கிடைக்குது. நீங்க எல்லாம் போதைப் பொருளை பற்றி பேசலாமா? தற்கொலை விகிதம் அதிகரித்துள்ளது. ஆண்டுக்கு சுமார் 20,000 பேர், தினசரி 65 பேர் தற்கொலை செய்து கொள்கின்றனர். இது உண்மையே கிடையாது. நீங்க வாய்க்கு வந்து அதை அடிச்சு விட்டு நீங்க போய் அந்த பங்கருக்குள்ள போய் பதுங்கிடுவீங்க. இங்க கடந்து நாங்க உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கணும். இதான் வேலையா போச்சு உங்களுக்கு. எங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து தற்கொலை பண்றாங்கன்றதுல நீங்க அவ்வளவுதான் இருந்தீங்கன்னா, நீட்டு தேர்வுக்கு சகோதரி அனிதா இறக்கும் போது நீங்க என்ன பண்ணீங்க? எங்க பொண்ணு அவ தற்கொலை பண்ணும்போது நீங்க எங்க போனீங்க? ஆளுநர் அவர்களே, உங்க அரசாங்கம் எங்க போச்சு? ஒண்ணுமே பண்ணவே இல்லை இது வரைக்குமே. நீங்க இல்ல அப்படின்னா கூட நீங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த நீட்டு தேர்வை நாங்க ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க எவ்வளவு ஒரு போராட்டம் போராடணும், எத்தனை பேரை வச்சு, எத்தனை அறிஞர்கள் வச்சு நாங்க வந்து அதை டிசைட் பண்ணி இது பண்ண வேண்டாம், இது இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் வரைக்கும் போனதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க எங்க சட்டமன்றத்துல எங்க உறுப்பினர்கள் எல்லாமே சேர்ந்து கையெழுத்து போட்டு நீட் ஒழிப்பு மசோதா கொண்டு வரும்போது அதை தூக்கி வாங்கி பின்னாடி போட்டு மேல உட்காந்தாச்சு. எத்தனை வருஷம் உட்கார்ந்துருந்தீங்க? இப்போ அதை நீங்க ஜனாதிபதிக்கு அனுப்புனதுனால நீங்க வந்து அதை தப்பிச்சுக்கிட்டீங்க. அதுல இருந்து விவசாயிகள் செத்தாங்களே, தற்கொலை பண்ணிட்டு செத்தாங்களே, அப்பெல்லாம் எங்க போனீங்க? சௌகரியமா எல்லாத்தையும் மறந்துடுறது. இங்க தற்கொலை வந்து கூடாதுன்றதுக்கு ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு தமிழ்நாட்டுல. உங்களுக்கு தற்கொலை என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னா எங்களுக்கு தயவு செஞ்சு கால் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்க கவுன்சிலிங் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு நம்பரே வச்சிருக்காங்க. இங்க அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு. முக்கியமாய் வந்து அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு. கல்வித்தரம் சரிந்து வருகிறது. பல கல்லூரிகளில் ஆசிரியர் பதவிகள் காலியாக உள்ளன. வேந்தர் பிரச்சனையில நீங்க என்னென்ன பாடுபடுத்துனீங்க? இன்னும் பாடுபடுத்திட்டு தானே இருக்கீங்க. நீ வேந்தரா இருக்கல, நீ வந்து துணைவேந்தர் கிடையாது, உனக்கு வந்து
அதிகாரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமே சொன்னதுக்கு அப்புறமும் கூட நம்ம வந்து இங்க கூட்டத்தை கூட்டணும் ஊட்டியில. கல்வி தரத்தை பத்தி நீங்க பேசலாமா? எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. 2வது பாடத்தை கூட வந்து படிக்க முடியல டிகிரி முடிச்சவங்களால. ஆமா, படிக்க முடியாது. நீங்க எப்படி படிப்பீங்க? நான் உங்களதான் சொல்றேன், உங்க கூட்டங்களை தான் சொல்றேன். 13 வருஷம், கிட்டத்தட்ட 13 வருஷமா எங்களுக்கு பிரதம அமைச்சரா இருக்கிறவரே பாவம். எனக்கு தமிழ்ல படிக்கணும்னு ஆசை, தமிழ்ல பேசணும்னு ஆசை. அது அந்த எலெக்ஷனுக்கு வரும்போது, தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவருக்கு அந்த தமிழ் மேல அக்கறை இருக்கும். அதே மாதிரி உங்க அமித்ஷாஜி சின்ன சின்ன வார்த்தைகள் அது கூட கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்காது. நீங்க தான் தமிழ்தாய் வாழ்த்துக்கே வந்து தமிழ்தாய் வாழ்த்தே எடுத்துருன்னு சொல்றவங்க. நீங்க எல்லாம் கல்வியை பத்தி பேசலாமா? ரொம்பதான் அக்கறை உங்களுக்கு. எங்க தமிழ்நாட்டுல உள்ள மருத்துவ கல்லூரிகள்ல தான் உங்களுடைய நார்த் இந்தியன் பிள்ளைங்க வந்து படிச்சிட்டு இருக்காங்க, மாணவர்கள் படிச்சிட்டு இருக்காங்க. இல்லாத எய்ம்ஸ்ல கூட படிச்சிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல எய்ம்ஸே கிடையாது. அதுலயும் படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன் நார்த் இந்தியால கல்வித்தரம் இல்லையா? அவ்வளவு நல்லா இருக்கு நார்த் இந்தியால. எங்க தமிழ்நாட்டுலதான் கல்வித்தரம் குறைஞ்சிருச்சு. உங்ககிட்ட கொடுத்தா என்ன சொல்லுவீங்க? ஒரு அம்மா டெல்லியில வந்து இதுல ஐஐடி நினைக்கிறேன், போய் சாணியை போட்டு மொழிகிட்டு இருந்துச்சே செவர்ல, அந்த மாதிரி கத்து கொடுப்பீங்க. இப்ப ரீசெண்டா ஒருத்தர் சொன்னாரே, கோமியத்துல என்னென்ன நல்ல பலன்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆராய்ச்சி பண்ண போறேன்னு, அந்த மாதிரி பண்றதுக்கா? அப்படியோட உங்களோட அப்படிதான், அதுதான் கல்வியோட தரம்னா அந்த தரம் எங்களுக்கு அவசியம் இல்ல ஜி. எம்எஸ்எம்இ தொழில்கள் நெருக்கடியில் உள்ளன, கிராம பஞ்சாயத்துகள் செயல்படாத நிலை. இந்த எம்எஸ்எம்இ தொழில்கள் வந்து முடங்கினதுக்கு காரணம் யாரு தெரியும்ல? நீங்களும் உங்க அரசாங்கம் போட்ட ஜிஎஸ்டி தான். ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த எம்எஸ்எம்இ தொழில்கள் எல்லாம், சிறு குறு தொழில்கள் எல்லாமே போச்சு. தொழிலதிபர் நிறைய பேர் தற்கொலை பண்ணிட்டா. அந்த தற்கொலை எல்லாம் உங்களுக்கு வராது இல்ல கணக்குல. இதுக்கு காரணம் யாரு? அரசாங்கமா, தமிழ்நாடு அரசாங்கமா ஜிஎஸ்டி போட்டுச்சு. நீங்க போய் உங்க மேல இருக்கிறாங்கல்ல அவங்கள்ட்ட சொல்லுங்க, இப்படி எல்லாம் இறந்துட்டாங்க, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, தமிழ்நாட்டுல தொழிலே கிடையாது, முடங்கி போச்சு, வளர்ச்சியே கிடையாது அப்படின்னு போய் அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க. இங்க வந்து எங்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கீங்க. கோயில்கள் முறையாக நிர்வகிக்கப்படவில்லை, பக்தர்களின் உணர்வுகள் புறக்கணிக்கப்பட்டன. கோயில்கள் முறையாக பராமரிக்கப்படவில்லை. வெரி குட். எந்த கோயிலுமே வந்து புனரமைப்பு அப்படியோ அல்லது கும்பாபிஷேகம் அப்படியோ அது எவ்வளவு டீடைல் அப்படிங்கறத நிறைய வீடியோல எல்லாருமே சொல்லிட்டாங்க. நாங்க சொல்லணும்னு அவசியம் இல்ல. இந்த திராவிட மாடல் அரசாங்கம் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாத அரசாங்கம் தான், மதச்சார்பற்ற அரசாங்கம் தான். ஆனாலும் இந்த முறை இவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து எத்தனை குடமுழுக்கு பண்ணிருக்கிறாங்க, எத்தனை கோயில்களுக்கு பண்ணிருக்கிறாங்க, எத்தனை கோயில்களுக்கு அன்னதான திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு எங்க ஆட்கள் நிறைய வீடியோ போட்டாச்சு. எங்க அமைச்சர் சேகர் பாபு அவர்களும் நிறையவே வந்து சொல்லிட்டாங்க. எல்லா இடத்துலயுமே முருகன் மாநாடு நடத்தினது யாரு? இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாத அரசாங்கம் தான் நடத்துச்சு. ஆனா அதுக்கு அமைச்சரா போட்டிருக்கிறது யார் தெரியுமா? மாலை போட்டுட்டே இருப்பாரு, வருஷத்துக்கு 2 முறை மாலை போட்டு போற ஒரு ஆன்மீகவாதியை தான் வந்து இதுக்கு அறநிலையத்துறை அமைச்சரா வந்து போட்டிருக்கிறாங்க. பக்தர்களின் உணர்வுகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளன. எதை நீங்க சொல்றீங்க? திருப்பரங்குன்ற விஷயமா? நிறைய சொல்லியாச்சு. பக்தர்களின் உணர்வுகள் எந்த பக்தரும் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு தெளிவா இருக்கும். யார நீங்க இந்துக்கள்னு சொல்றீங்க? அந்த 3% அவங்க மட்டும்தான் இந்துக்கள் வருவாங்களா? எந்த இந்தி இப்ப அழுதான்னு மட்டும் சொல்லுங்க. எந்த இந்தி இப்ப அழுதுட்டு இருந்தான்? எதாவது ஒண்ணு பேசி எப்பவாவது இல்ல எப்பயுமே லைம் லைட்ல இருக்கணும் உங்களுக்கு. அது இந்த சட்டசபை யாருமே உங்களை கண்டுக்கிறது கிடையாது. இதுக்கு இந்த உரையாற்றுறதுக்கு மட்டும்தான் வரும்போது ஒரு பிரச்சனையோடய வரணும். நம்ம வேலை ஊர்ல இல்ல, நம்ம ஊரு நிம்மதியா இருந்துச்சு, நேத்தா வந்தா வரும்போதே ஒரு பிரச்சனையோட வந்துட்டான். அப்ப இது நாள் வரைக்கும் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. இந்த சட்டசபைக்கு வரும்போதுதான் இவ்வளவு பிரச்சனை தெரியும். எப்ப பார்த்தாலும் வெளியில போனாலும் அரசியல் பேசக்கூடாதுன்றது ஒரு சட்டத்திலேயே இருக்கு. ஆனா அதை தான் நீங்க பண்ணுவீங்க. அப்புறம் ஆரியன் ரவி அவர்களே, எத்தனை கோயில் நிலத்தை வந்து உங்க ஆட்கள் ஆட்டையை போட்டு வச்சிருந்தாங்க தெரியுமா? இந்த அரசாங்கம் வந்துதான் எடுத்தது. உதாரணம், ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்றேன். சிதம்பரம் நடராஜர் கோயில்ல 2000 ஏக்கரை வித்து தின்னுட்டீங்க. உங்க பாப்பார கும்பல் வந்து 2000 ஏக்கர் எங்க போச்சுன்னு தெரியல, அவங்களே வித்துட்டாங்க. ஏன்? அறநிலைத்துறை கீழே அது இல்ல. அறநிலைத்துறை 1 வருஷம் கையில இருந்திருக்கும் போது நல்ல லாபமா இருந்த கோயில் வந்து, கோடிக்கணக்குல வந்த கோயில், வருமான கணக்கு காட்டப்பட்ட கோயில் வந்து உங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம், மறுபடியும் உங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் வெறும் 4 லட்சம் 5 லட்சம் 3 லட்சம் இவ்வளவுதான் காட்டுது. இதெல்லாம் எங்க? இதெல்லாம் வந்து அரசாங்கம் இப்போ இந்த திராவிட மாடல் அரசாங்கம் வந்து உங்கள்ட்ட உள்ள நிலத்தை ஃபுல்லா எடுக்கிறாங்க, புடுங்குறாங்க அப்படின்றதுதான் உங்களுக்கு முக்கியமான ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. அந்த இந்துக்களோட உணர்வுகள் புண்பட்டது அப்படின்னு சொல்றீங்களா? அதில் ஏத்துக்கிறோம். ஆமா,
புண்பட்டுச்சு, இன்னும் புண்படுத்துவோம். உங்கள்ட்ட கோயில் நிலத்தை ஃபுல்லா உங்கள்ட்ட இருந்து புடுங்குறதுனால உங்க மனசு புண்பட்டுச்சுன்னா ஆமா புண்படுத்துவோம். தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டது. அரசியலமைப்பின் அடிப்படை கடமை புறக்கணிக்கப்பட்டது. தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டது. யாரால்? உங்களால் தான், உங்களால் மட்டும்தான். என்ன காரணம்னா எங்களோட மரபு என்ன அப்படின்னா இந்த தேசிய கீதத்தை வந்து அவமதிக்கணும், புறக்கணிக்கணும் அப்படின்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. ஆனா எங்களுக்குன்னு ஒரு மரபு இருக்கு. அதை நான் முதலே சொன்ன மாதிரி வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படிங்கிறது எங்களோட மரபு. அதை நாங்க யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா மொழிக்காகவும் இந்த நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேரு வைக்கிறதுக்கே போராடின கூட்டம் நாங்க. அதனால அந்த தமிழ்த்தாய் வாழ்த்தெல்லாம் அவ்வளவு லேசா வந்து நாங்கெல்லாம் விட்டு கொடுத்துட முடியாது. சோ எங்களோட மரபு எப்படியோ அப்படிதான். இத வந்து சின்ன பிள்ளை மாதிரி வருஷம் உங்களுக்கு கொட்டி கொட்டி சொல்லிட்டே இருக்கணுமா? தேசிய கீதம் எந்த இடத்துலயும் புறக்கணிக்கலையே. தேசிய கீதம் பாடும்போது எந்திரிச்சு வெளியே போனது நீங்க, அவமானப்படுத்துறது நீங்க, போன வருஷம் புறக்கணிச்சது நீங்க. தேசபக்தி பத்தி எல்லாம் நீங்க எங்களுக்கு பாடம் நடத்தணும் அவசியம் இல்லை மிஸ்டர் RN ரவி அவர்களே. நீங்க நடத்தவே வேண்டாம். எங்களுக்கு நல்லாவே தெரியும் தமிழனுக்கு தேச உணர்வும் இருக்கு, தேசிய உணர்வும் இருக்கு. அவன் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுப்பான், அவன் எல்லாத்துக்கும் கத்துக் கொடுப்பான். 13 பாயிண்ட் வந்து நீங்க வெளியே போனதுக்கான நியாயமான நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு எங்க மக்கள்கிட்ட எல்லாத்தையுமே கழுவி ஊத்துவாங்க. நீங்க வாங்கிட்டு இருக்க வேண்டியதுதான். உங்களுக்கு வேற வழியே கிடையாது. இதுல உண்மை என்னன்னா சட்டப்பேரவையில தமிழ்த்தாய் வாழ்த்தோட தான் தொடங்கணும். இது 1991 நடந்த அதுல இருந்து நடந்து வந்துட்டு இருக்கிற பழக்கம். இதை மாத்திக்க முடியாது. இதுல எந்த வகையிலையும் கடைசியில தான் வந்து தேசிய கீதம் இசைக்க முடியும். இது எந்த வகையிலுமே சபையோட மாண்பெல்லாம் எப்பயுமே வந்து குலைக்கப்படாது. தேசிய கீதத்துடைய மாண்பும் வந்து குலைக்கப்படாது. இதுல உங்களுடைய தனிப்பட்ட ஈகோக்காக நீங்க மக்களாட்சியோடைய மாண்பை குலைக்கிறது ஆளுநர் அப்படிங்கிற பதவிக்கு அழகு இல்ல மிஸ்டர் RN ரவி அவர்களே. இறுதியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் வந்து எழுதி கொடுக்கிற உரையை தான் படிக்கணும்ன்றது ஒரு மாண்பு, ஒரு மரபு. அதை நீங்க எப்பவுமே இந்த 23, 24, 25, 26 நீங்க கடைபிடிச்சதே கிடையாது ஒரு நாளும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை நீங்க வந்து அலட்சியம் பண்ணிட்டு நீங்க வெளியேறீங்கல்ல அந்த சட்டப்பேரவையில, அது வந்து தமிழ்நாட்டு மக்களை தான் வந்து எப்பயும் போல வந்து நீங்க அதை அவமதிக்கிறீங்க. வருஷம் இதான் உங்களுக்கு வேலையா இருக்கு, நீங்க அவமதிக்கிறீங்க. சுருக்கமா சொல்ல போனா நீங்க அந்த ஆளுநர் பதவிக்கு அழகல்ல. இங்க இருந்து ஓடுன நீங்க தயவு செஞ்சு உங்க ஊருக்கே போய் உட்கார்ந்துருங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய வேண்டுகோள். நன்றி.